கிராஜுவேஷன் வாங்கியிருக்கிற யூகேஜி கிட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அப்ரிஷியேஷன்ஸ். மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் அப்ரிஷியேஷன்ஸ் டு யூ. Thank you. Do you enjoy the day? Yes, that's fine. இப்போ பேரண்ட்ஸ் எல்லாருமே அப்படி ஒரு மெதப்பில் இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க எல்லாரும் ஐஐடியில் டிகிரி வாங்கிட்ட மாதிரியும், எல்லாரும் டாக்டர்ஸ் ஆகிட்ட மாதிரியும், ஹைகோர்ட்டில் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் அட்வொகேட்ஸாக உள்ளே போயிட்ட மாதிரியும் ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்குது. அது நியாயமான ஃபீலிங் தான். பின்னால் அவங்க சாதிக்க போகிறதுக்கு அடையாளமாக அல்லது முன்னோட்டமாக இந்த விழாவை பள்ளி இன்றைக்கு நடத்தி காட்டி இருக்கிறது. இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைங்க எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போவாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னோட்டமாக இந்த விழா அமைந்திருக்கிறது. இதே மாதிரி ஒரு பட்டமளிப்பு விழாவில் நீங்கள் ஐஐடியிலையோ அல்லது ஐஐஎம்லையோ அல்லது இன்னும் புகழ்பெற்ற நிறுவனங்களில் உங்கள் பிள்ளைகள் உண்மையிலேயே பட்டம் வாங்கும் பொழுது நீங்கள் சென்று கலந்து கொண்டு மகிழ வேண்டும். அத்தகைய வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு தர வேண்டும் என்று உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். உங்களுக்கு 2 சின்ன செய்தி. ஒரு செய்தியை உங்க பிள்ளைகளே ஒரு சின்ன ஸ்கிட் மாதிரி போட்டு காட்டினாங்க. கிளாஸ்ல ஒரு பையன் அட்டென்டிவா இல்லை, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறான். அந்த டீச்சர் ரொம்ப அக்கறையான டீச்சர். வீட்டுக்கே போய் பார்க்குறாங்க. அப்பா கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்காரு, அம்மா லேப்டாப்ல இருக்கிறாங்க, பாட்டி டிவி பார்த்துட்டு இருக்கு. பிள்ளையை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ பிள்ளையை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை, பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு வீட்டில் யாருமே இல்லை, பிள்ளைகிட்ட அன்பு வார்த்தைகள் சொல்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா அது நிச்சயமாக பிள்ளையினுடைய படிப்பை பாதிக்கும். ஆஸ் பேரண்ட்ஸ் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு. தகப்பனுக்குன்னு சில வேலைகள் இருக்கு, தாயாருக்குன்னு சில வேலைகள் இருக்கு, அதெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் விட முக்கியமான வேலை நம்முடைய பிள்ளைகளை கவனிப்பது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் தான் நீங்க சொல்றதை உங்க பிள்ளை கேட்கும். அவன் இன்னைக்கு ஹையர் செகண்டரி வந்துட்டானோ நீங்க அவனுக்கு அடிமை ஆயிடுவீங்க. இப்ப இருக்கிற மாதிரி அப்படியே விட்டீங்கன்னா அவன் ஹையர் செகண்டரி வந்ததுக்கு அப்புறமும் காலேஜ் போனதுக்கு அப்புறமும் உங்கள் சொல்படி நடக்க வேண்டும் என்றால் அடுத்த 10 ஆண்டுகளில் நீங்கள் அவனை எப்படி கையாளுகிறீர்களோ அதை பொறுத்து. ஒரு அறிஞர் சொன்னார், அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் விளையாட்டுல ரொம்ப கெட்டியா இருக்கிறான். அத்லெட்டிக்ஸ் ஆகட்டும், கேம்ஸ் ஆகட்டும், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறான், ரொம்ப ஆர்வமா இருக்கிறான். ஆனா படிப்புல ஸ்மாரா இருக்கிறான். சயின்ஸ்ல ஜஸ்ட் பாஸ் ஆகுறான். மேத்ஸ்ல சில நேரம் ஃபெயில் ஆகிறான், சில நேரம் பாஸ் பண்றான். அவர் சொல்றாரு, நான் என்னுடைய பையனுக்கு மேத்ஸ் டீச்சர் அல்லது சயின்ஸ் டீச்சரை டியூஷனுக்கு அமர்த்துவதை விட அவன் எதுல நல்லா இருக்கிறானோ அத்லெட்டிக்ஸ் நல்லா இருக்கிறான், சோ ஐ வில் ஹையர் ஹிம் a coach அப்படின்றார். அவன் ஸ்மாரா இருக்கிறான்ல, எப்படிங்க தெரியுமா? அவனுக்கு நேச்சுரல் டேலண்ட் எங்க இருக்கு? விளையாட்டுல இருக்கு. அப்ப அதுல அவனை ஜீனியஸ் ஆக்குறதுக்கு, அதுல அவனை இன்னும் மேம்பட வைக்கிறதுக்கு நான் ஒரு கோச்சை ஹையர் பண்ணுவேனே தவிர அவன் வீக்கா இருக்கிறான் அப்படின்றதுக்காண்டி சப்ஜெக்ட் டீச் பண்றதுக்கு ஒரு டியூஷன் டீச்சரை நாடி போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது உண்மையிலேயே ஒரு வேல்யூபிள் அட்வைஸ். உங்களுடைய இந்த நேரத்தினுடைய தலையாய பணி, அதாவது உங்க பிள்ளை புத்து வர்றதுக்கு முன்னால அவன் எதுல நல்லா இருக்கிறான், எதுல he is talented, எதுல he is interested அப்படிங்கறத கண்டுபிடிச்சு உங்களுக்கு பிடிக்காத துறையில் அவனுக்கு ஆர்வம் இருந்தாலும் பரவாயில்ல, அவனை என்கரேஜ் பண்ணுங்க. அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சும் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை அவனால போஸ்ட் பண்ணாதீங்க. பிள்ளைக்கு எது பிடிக்குதோ, பிள்ளைக்கு நேச்சுரலி எதுல டேலன்ஸ் இருக்கோ, எதுல அவனுடைய ஆர்வம் இருக்கோ அதை வளர்த்து விட்டீங்கன்னா அதற்காக ஒரு நாள் சந்தோஷப்படுவீங்க. நம்முடைய விருப்பத்தை அவன் மீது திணித்தால் வருத்தப்படுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, என்னோட ஸ்டூடெண்ட், she got sent in chemistry and physics in higher secondary. 12th நல்ல மார்க். அவளுக்கு இன்ஜினியரிங் போறதுல ஆர்வமே கிடையாது. ஆனா அவளுடைய பேரண்ட்ஸ் வற்புறுத்தி தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த பொறியியல் கல்லூரியில் இடம் வாங்கி கொடுத்தாங்க. அவள் +2 முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் என்னை பார்க்க வருவா. ஒவ்வொரு தடவையும் அழுவா. என்னை கிளாஸ்ல உட்காரவே முடியல சார். பிள்ளை பிரில்லியன்ட், 2 சென்டம், 3 கோல்ட் மெடல்ஸ், 2 சப்ஜெக்ட்ல சென்டம், ஸ்கூல் செகண்ட் அந்த காலத்துல பிஎஸ்சியில். ஆனா அவளுக்கு இன்ஜினியரிங் விருப்பம் இல்லை. அப்ப
அப்பா காசை பிள்ளை இன்ஜினியர் ஆகி பார்க்கணும் சேர்த்து விட்டாரு. அழுது 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 வேற வழி இல்லாம இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் அவளுக்கு பிடிச்ச MBA முடிச்சுட்டு இன்னைக்கு பெங்களூர்ல IDBI பேங்க் உள்ள பிரான்ச் மேனேஜரா இருக்கலாம். அவளுக்கு எது விருப்பமோ அதுல நம்ம தட்டி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா பிள்ளைகள் சிறப்பா வருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எக்கனாமிக்ஸ். இன்னொன்று பொது வாழ்வு சம்பந்தமாக என்னுடைய ஒரே ஒரு கருத்து. பசங்க கொஞ்சம் 11th 12th வந்துட்டா காலேஜ் போயிட்டா அப்படின்னா பெரும்பாலும் அப்பா அம்மா வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன? ஏப்பா நீ உன் படமா பார்த்துக்க, எங்களுக்கு ஒன்றும் வேண்டியது இல்லை, எங்களுக்கு வேண்டியது எல்லாம் அப்பாட்ட இருக்கு, நீ பிழைக்கிறதுக்கு வழியை பார்த்துக்க, நீ பிழைக்கிறதுக்கு வழியை பார்த்துக்க அப்படின்னு சொல்றோம். அவன் படிச்சு முடிச்சுட்டான், வேலைக்கு போயிட்டான், நல்லா பிழைக்கிறான், இன்னும் 15 வருஷம் போயிடுச்சு, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப என்ன புலம்புறோம்? என் பிள்ளை என்னைய பார்க்கவே மாட்டேங்கிறான், என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறான், வாரத்துக்கு ஒருக்கா தான் போன் பண்றான். அதை நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. உன் பழமை பார்த்துக்க, உன் பழமை பார்த்துட்டு தான் சொல்லி கொடுத்தோம். நம்ம என்னைய நீ கவனிக்கணும், என்னைய பார்க்கணும், அது உன்னுடைய பொறுப்பு அப்படின்றத சொல்லி கொடுக்காம உன் பழப்புன்னு சொல்லி கொடுத்தோம். அப்புறம் அவன் பழப்பை மட்டும் பார்க்கும்போது வருத்தப்படுறோம். ஸோ இப்போ இருந்து பேரண்ட்ஸை கவனிக்க வேண்டியது, உடன்பிறப்புகளை கவனிக்க வேண்டியது அவனுடைய கடமை, அவனுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்து வராங்க. அப்போதான் நீங்க வயசான காலத்துல முதியோர்களாக இருக்கும் பொழுது உங்களை கவனிக்கிற அந்த பழக்கம், அந்த இயல்பு அவனுக்கு தன்னாலே வரும். இத எங்க அப்பா ரொம்ப கரெக்டா செஞ்சார். அவர்கிட்ட எல்லாம் இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு டூர் போவாரு, எல்லாம் பேமெண்ட்லாம் கொடுத்துருவாரு. நாளைக்கு போறாருன்னா இன்னைக்கு எங்க வருவாரு, தம்பி நாளைக்கு அப்பா டூர் போறேன், ஒரு 3000 செலவு கொடுங்க கேட்பாரு. அவருக்கு காசு இருக்கும். இருந்தாலும் மகனாக நான் அவரை கவனிக்க வேண்டும் என்ற உணர்வை என் உள்ளத்தில் பதிப்பதற்காக என் வலுக்கட்டாயமா காசு கேட்டு வாங்குவார். அது நல்ல பழக்கம். நான் கடைசி வரைக்கும் அப்பா கவனிச்சுட்டேன். ஸோ பிள்ளைகள் கடைசி வரைக்கும் பெற்றோரை மதிக்க வேண்டும், பெற்றோர் மீது அன்பு காட்ட வேண்டும், பொறுத்தாக இருக்கணும். அப்படின்னா அந்த விதையை இன்னைக்கு மனசுல ஊனுங்க, தண்ணி ஊற்றி வளங்க. பெற்றோரை பராமரிப்பதும் பெற்றோர் மீது கடைசி வரை அன்பு செலுத்துவதும் அவன் மீது விழுந்த கடமை அப்படின்றத உணர்த்துங்க. நீ கல்லூரி முடிச்சு வேலைக்கு போய் தனி குடும்பஸ்தன் ஆயாச்சுன்னா நீ வேற நான் வேற அப்படின்ற உணர்வை மறைமுகமாக தெரிந்தோ தெரியாமலோ இப்படியே திணிச்சிடாங்க. அப்பதான் கடைசி வரைக்கும் நமக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு ஸ்டெடியா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் சொல்ற இந்த கருத்துக்கள் ஆண் பிள்ளைக்கும் பொருந்தும், பெண் பிள்ளைக்கும் பொருந்தும். 2 பிள்ளைக்கும் வித்தியாசப்படுத்தி பார்க்காதீங்க. நமக்கு 2 பிள்ளைகளுமே கடைசி வரைக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா இன்றைக்கு உங்கள் மனதில் இருக்கின்ற இந்த மகிழ்ச்சி இன்னொரு 15 ஆண்டுகள் கழித்து 20 ஆண்டுகள் கழித்து உங்கள் பிள்ளைகள் கல்லூரி படிப்பை முடித்து விட்டார்கள், சாதித்து விட்டார்கள் என்ற செய்தியை ஊர் உலகம் உங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த ஏற்பட போகின்ற மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் இறைவன் பெயரால் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. Years older, 2 years wiser, 2 years stronger and taller and brighter, 2 steps closer for being the best that you can be. You are our shining stars. You are our shining stars. Your lights are burning bright. Knowledge is your guiding light. Happy graduation day. You have come such a long way. Happy graduation day. You have come such a long way. 2 years learner, 2 years player, 2 years dreamer and changer and leader. 2 steps closer for being the best that you can be. You are our gleaming stars. You are our gleaming stars. Your lights are burning bright. Knowledge is your guiding light. Happy
Next, our notorious principal ma'am, Mabel Devi ma'am, will felicitate the students and share some words of appreciation. What is graduation ceremony? Okay, we are celebrating graduation ceremony. What does it mean? Because pre-KG, LKG, UKG, 3 classes over, 3 years over. So that course is over. Next year you are going to first standard. Now I want to ask you all, can you speak English? Can you speak English? Good. Clap your hands for them, please. I have to say, I have mentioned few words about our kids. They are able to understand my language because very rarely only I visit the children, I will be speaking, but they are able to understand my language, and I have seen them talking while they are going to the restroom and all. Hey, go in line. Hey, don't talk, girl. Like some lines they will be talking beautifully in English. That I heard, and I was very happy. I felt very happy to the teachers I shared that they are my products. How do I say? They are my products. Because they love a lot after they come to UKG. You have watched their performances at home also. They have started writing cursive writing and they are able to teach you English. And then right now, English உங்களுக்கு டீச் பண்றாங்களா இல்லையா? உங்களை பேச வைக்கிறாங்களா இல்லையா? நாங்க வந்து 81 children இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 81 children இப்போ முன்னாடி பண்ணாங்க இல்லையா? prayer song, action song, skit எல்லாருமே 81 children they didn't neglect even a single child. அது வந்து you have to give appreciation for teachers. Our teachers are hardworking and they are dedicated. And இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா we have to spend a lot. இது நம்ம ஸ்கூல்ல இது சாத்தியமா அப்படிலாம் யோசிச்சு பார்த்துருக்கேன் நான். ஏன்னா நம்ம வந்து ஃபீஸ் கம்மியாக வாங்கியிருக்கோம். இதுக்கு நான் ஒரு கிராண்டாக ஒரு பெரிய ஸ்கூலில் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஃபுல் பேக்கப் நம்ம மேனேஜிங் போர்டு தான். அவங்க வந்து சில மேனேஜிங் போர்டு நம்ம பண்ணிட்டு கிரியேட்டிவாக இருப்பாங்க. இவ்வளோ வருமா, இவ்வளோதான் வருது, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு டேரக்டாக சொல்லுவாங்க. You have to curtail the expenses ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சேர்மன் நல்ல செலவழிமா, நல்லா செய்யணுமா, ஒரு இதுக்கு நல்லா அவங்களோட லாங்குவேஜில் அவங்க ரொம்ப அதை வந்து நல்லா செய்ய செய்கிறத 2 பேருமே அவங்க பேசுகிறது வந்து அவ்வளோ ஒரு ப்ளீஸிங்காக இருக்கும். எனக்கு இப்படி ஒரு மேனேஜிங் போர்டு I'm very happy for the parents. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு க்ரௌடு ஃபுல் நாங்கள் மீட்டிங் நடத்தினோம். அப்போ இதுக்கு இதோட கொஞ்சம் கூட வந்திருந்தாங்க. எப்போ எல்கேஜியில் நீங்கள் வந்துருக்கீங்க ஒரு சிலர் க்ரௌட் பார்த்தீங்களா இல்லையா? அதில் வந்து எல்கேஜிலேருந்து 9th வரையும் மீட்டிங் நடத்தினப்போ எல்கேஜிலேருந்து 4th வரையும் ஃபர்ஸ்ட் செஷன். அப்போது இது வரைக்கும் தான் இருந்தாங்க. இப்போ ஃபுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 81ஓட சில்ட்ரனும் இருக்கிறீங்க. ஸோ ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் யூ ஆல். வி வாண்ட் டு சப்போர்ட் தி பேரண்ட்ஸ் ஃபார் தி ஸ்கூல் growth and இதே enthusiasm, இதே இன்ட்ரெஸ்ட் 6th வந்த பிறகு இருக்கணும், 8th வந்த பிறகு இருக்கணும், 10th 11th வந்த பிறகு இருக்கணும். அப்போ மீட்டிங் போட்டு 1 தான் வரீங்க. வை அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டிகிரேட் ஆகிட்டே இருக்கு. எல்கேஜியில் வந்து அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கிடணும்னு ஒரு பெரிய கனவோட வரீங்க. அடுத்து அதை விட்டுட்டு டைவர்ட் ஆகிட்டே இருக்கு. இதே இன்ட்ரெஸ்ட் இப்போ என்ன கனவு இருக்கீங்களோ அந்த கனவை அப்படியே ஃபில்அப் பண்ணி ப்ளீஸ் மேக் them achieve. Our children they have to achieve the great in their life. அதுக்கு you please work more. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதை தான் அந்த ஸ்கிரிப்டில் போட்டு காமிச்சோம். இது டீச்சர்ஸ் மட்டும் எஃபர்ட் போட்டால் பத்தாது, ஸ்கூல் மட்டும் எஃபர்ட் போட்டால் பத்தாது. உங்கள் சைட்லேருந்து நிறைய எதிர்பார்க்குங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் கொடுக்க தான் ஸ்கூல் நல்லா வந்து க்ரோத் வரும். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எல்லாரும் ஜேர்னி பண்ணி போகிறது வந்து டுவர்ட்ஸ் த சக்ஸஸ். We have to get success in the children. சார் சொன்ன மாதிரி, சீஃப் கெஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு 15 years கழிச்சு ஒரு பெரிய இடத்துல வந்து நிற்கும் போது அந்த இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம், நீங்கள் தான் பார்த்து சந்தோஷப்பட முடியும். அப்போது அதுக்குரிய முயற்சி எடுக்கிற ஃபர்ஸ்ட் மேனேஜிங் போர்டு தான் ஃபர்ஸ்ட். இதில் நாங்கள்லாம் we are employees. நாங்கள் சேலரி கொடுக்குறாங்க, நாங்கள் வேலை பார்க்குறோம். ஆனால் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இந்த 7 வருஷமாக நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணி அவங்க வந்து ஒரு சின்ன அளவில் தான் அந்த ஸ்கூல் வந்து பெரிய அதுவும் அவர் சொல்கிறார், பெரிய அளவுலாம் வேண்டாம், 4000 5000 ஆக வேண்டாம், இதே போதும். அதுவே பெரிய ஒரு கண்டென்ட்மெண்ட் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் அவங்க ப்ரைஸ் பண்ணி பேசுனேன்னா நான் 4-5-7 ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். எத்தனையோ மேனேஜிங் போர்டு பார்த்துருக்கேன். இப்படி ஒரு மேனேஜிங் போர்டு வந்து நான் பார்த்ததில்லை.
அனிமல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்தீங்க. அதை பார்க்கும்போது இது எவ்வளவோ we are very great people. Let us give them a big hand. Let us pray for them. We have to make them happy. If you all come as family, we are all working as family only here. தனி கிடையாது, தனியார் கிடையாது, சேர்மன் மட்டும் கிடையாது, பிரின்சிபல் மட்டும் கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறோம். யாருக்காக? ஸ்கூலுக்காக இல்லை, தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் சில்ட்ரன், இந்த சில்ட்ரன் ஒவ்வொரு சில்ட்ரனும்